இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை நம்ம கேட்க போகிறோம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் வசனம் முடிக்க வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேதத்தை கவனிக்கணும். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி வந்தான் என் 2 குமாரர்களையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றால், எலிசா அவரை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல். வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். வேறொன்றும் இல்லை என்றால். இப்ப கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. இந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த வசனத்தினாலதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளாக தேவனுடைய ஜீவன் உண்டு. இது ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் நம்மை சீர்படுத்தும். நம்மை கரெக்ட் பண்ணக்கூடிய வல்லமை எதுல இருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையில உண்டு. 7 வசனங்களை வாசிக்கும் போது நீங்க எங்க நடுவுல மிஸ் பண்ணுவீங்கன்றதுனால நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல ஒரு அம்மா விதவை இருந்தா, அந்த விதவையினுடைய புருஷன் யாரு அப்படின்னா தீர்க்கதரிசி. அந்த அம்மாவுடைய புருஷன் யாரு? தீர்க்கதரிசி. இவர்களுக்கு 2 குமாரர்கள் உண்டு. அந்த தீர்க்கதரிசி என்ன வாங்கியிருக்கிறாரு? கடன் வாங்கிட்டார். தீர்க்கதரிசி கூட என்ன வாங்கியிருக்கிறார் பாருங்க, கடன் வாங்கிட்டார். அவரு கூட என்னங்க, மணி ப்ராப்ளம், பண பிரச்சனை இருக்கு. இயேசுக்கே பண பிரச்சனை உண்டு. இயேசுவை டாக்ஸ் கேட்கும் போது அவர் கையில பணம் இல்லை. பேதுருவை கூப்பிட்டு சொல்றாரு, சமுத்திரத்துல போய் ஒரு மீனை கண்டுபிடி, ஒரு மீன் வாயில நான் பணத்தை வெள்ளி காசை வச்சிருப்பேன், அதை கொண்டு வந்து உனக்கு எனக்கு வரிய செலுத்துன்றார். அப்ப ஆண்டவர் இடத்துல கூட என்ன இல்லை, கஜானா காலியா இருக்கும், வெறுமை உண்டாயிருந்தது. தீர்க்கதரிசியுடைய வீட்டுல வெறுமை இருந்தது, கடன் இருந்தது. அவர் மரித்து போகிறார். அந்த கடன் சுமை அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி மேல வருகிறது. இப்ப விதவை மாத்திரமல்ல, கடனால் பிரச்சனையினால அந்த 2 பிள்ளைகளையும் அடிமையாக்கி கொள்ள கடன் கொடுத்தவன் வருகிறான். வேதத்தை கவனிங்க, அவர்களை அடிமைகளாக இன்னும் கொண்டு போக வருகிறான். ஒவ்வொரு நாளும் வந்து வாசல் கிட்ட நிக்கலாம். அப்போ இந்த அம்மா யார சந்திக்கிறாள் அப்படின்னா, எலிசா என்கிற தீர்க்கதரிசியை சந்திக்கிறாள். அப்ப எலிசா சொல்றாரு, உன் வீட்டுல என்ன உண்டு? உன் வீட்டுல என்ன உண்டு? இந்த அம்மா ஆன்சர் பண்றாங்க, ஒரு குடம் எண்ணெய் உண்டு என்று சொல்றாங்க. அந்த ஒரு குடம் எண்ணெயை வைத்து, மாவில்ல எண்ணெய் மட்டும்தான் உண்டு, எண்ணெய் மாத்திரமே உண்டு. அதுலயும் இன்கம்ப்ளீட்னஸ், அதுலயும் அரையும் குறையும், மாவில்ல, வெறும் எண்ணெய் மாத்திரம் தான் இருக்கு. இப்போ எலிசா தீர்க்கதரிசி அவருக்கு என்ன சொல்றாரு பாருங்க, 3வது வசனத்துல. அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். நிறைந்தத பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எல்லாம் போய் அண்டாவும் குண்டாவும் வாங்கி வீட்டுல வச்சு, உன்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குன்னு சொன்னல, அந்த எண்ணெய அதுல ஊத்திக்கிட்டே வா அப்படின்றார். இந்த அம்மா எண்ணெய அதே போல வீட்டுக்குள்ள போகணும், தம் பிள்ளையோடு இருக்கணும், என்னத்தை செய்யணும், கதவை சாத்தி பூட்டிடணும். யாருக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது. அவர் என்ன சொல்றாரோ அதன்படியா சரியா செய்யணும். இந்த அம்மா பாருங்க, அதே போல செய்தால் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்தது என்ன நடந்தது? போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை எல்லாவற்றிலும் வார்த்து நிறுத்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவர் அவளிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடனே கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல ஒரு எண்ணெய் பிசினஸ் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. என்ன பிசினஸ் ஸ்டார்ட் ஆகுது?
ஆயில் பிசினஸ் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஸ்டார்ட் ஆகுது? இந்த வசனத்தை கவனிங்க. எலிசா தேவனுடைய மனுஷன். அவர் சொல்றாரு, நான் திருப்பியும் சொல்றேன், கர்த்தருடைய வசனத்தை கவனிங்க. உன் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, அவனை அடிமையாக்கி கொள்றதுக்கு கடன் கொடுத்தவன் நினைக்கிறான். அவனை வச்சுதான் அவனை ஆசீர்வதிக்க போறேன். யாரை வைத்து? அடிமையாக்கி கொள்ளணும்னு நினைக்கிறான் பாருங்க உன் பிள்ளைகளை. நான் அவர்களை வைத்து ஆசீர்வதிக்க போறேன். உன் 2 பிள்ளைகளை உள்ள கூட்டிட்டு போ. உன் பிள்ளைங்க கிட்ட சொல்லு, அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிற பாத்திரங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வா என்று சொல்லி அந்த 2 பிள்ளைகளும் போய் கொண்டு வந்தாங்க. இந்த அம்மா பிள்ளைகளையோடு கூட உள்ள உட்கார வச்சுட்டு கதவை பூட்டி, இப்ப உள்ள என்ன நடக்குது? ஆயில ஊத்துது. ஒரு பாத்திரத்துல இருந்து அடுத்த பாத்திரம் ஆயில் ஊத்த 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 எல்லா பாத்திரங்களும் எண்ணெயினால நிரம்பி வழிந்தது. ஆமென் சொல்லிடுங்களேன். ஆமே. இப்போ எலிசா சொல்றாரு, நீ கடன் இருக்குன்னு சொன்னல, இப்ப இந்த ஆயில் எல்லாம், இந்த எண்ணெய் எல்லாம் வித்து உன் கடனை அடைத்து நீ என்னவாயிரு? சுகமாயிரு என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, வெறுமை இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில இருந்தது. இந்த வெறுமை, பண பிரச்சனை எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். எல்லாருடைய, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, அவன் வாழ்க்கையில என்ன வரும்? வெறுமையும் பண பிரச்சனையும் வரும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி கையாளணும் என்கிறத எலிசா தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, உன்கிட்ட என்ன வீட்டுல உண்டு என்று சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? என்கிட்ட என்னதான் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம பல நேரத்துல இல்ல இல்ல இல்லன்னு சொல்லி சொல்லி பழகி இருப்போம். ஆனா எது இருக்கு என்றதை கவனிக்க மறந்து இருப்போம். உன் கையில என்ன உண்டு என்கிறதை கவனிங்க. உன் பர்ஸ்ல என்ன உண்டு, உன் வீட்டுல என்ன உண்டு என்கிறதை கவனிங்க. கர்த்தர் அதை கொண்டு அற்புதத்தை செய்ய முடியும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென்.